இப்போ தான் உட்காந்து பொதுவாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி பேசி விட்டாங்கன்னு சொல்லி வந்து அது ஒரு டென்ஷனாக எல்லாம் சண்டை போட்டிருந்தாங்க. அது பக்கம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு நியாயம் பேசிட்டு இருந்தாங்க. எதுக்கு பொது வழியில் வந்து என்னை பற்றி இப்படி பேசிட்ட, பார்வதி பற்றி வினோத் ஒன்று சொல்லிட்டான்ல, இவங்க 2 பேர்த்தோட பிரச்சனையில் மேட் ஃபார் ஈச்சர் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து டிஸ்கஷன் வந்த உடனே எதுக்கு என்னையும் கம்பேர் மேட் ஃபார் ஈச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கு எதனால் வந்துச்சு, நீ சொன்னனால தான் அது வந்திருக்குது, இவங்க வந்து 2 பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறனால தான் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் உட்காந்து கட்டம் கட்டிட்டாங்க. யார் கமருதீனும் பார்வதியும் போட்டு கட்டம் கட்டிட்டாங்க. குறுக்கு இன்னொரு ஆள் பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காரு. யார் தெரியுமா? திவாகர் தனக்கு தெரிஞ்ச பஞ்சாயத்தெல்லாம் கொண்டு வந்து உட்காந்து இவங்ககிட்ட உட்காந்து பேசின்னு கிடக்கிறாப்புல. எனக்கு சிரிப்பாக இருக்குது. 4 பேரும் பைத்தியம். அதில் எந்த பைத்தியம் சொல்கிறது உண்மை நம்புறது? பார்வதிக்கு என்னென்னா, பார்வதிட்டு ஒரு வார்த்தை வேறு யார் நம்ம வினோத் விட்டாப்புல, என்னை பற்றி பிரச்சனைலாம் பேசுகிற வேலை நீ வச்சுக்காத, நீ பொதுவான நேரத்தில் வந்து என்னை பற்றி தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறான். தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த ஆள் பயன்படுத்தினார். அது பார்வதிக்கு புரிஞ்சுதா புரியலான்னு தெரில. நீங்கள் 2 பேரும் ஒரு பிரச்சனைனா அது நீங்களே பேசி தீர்த்துங்க. அந்த இடத்துல என்னோடய பேர் தேவையில்லைன்னா பேசாத. என்னால் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நீ வந்து பேசு அப்படின்னா, இல்லை என் இஷ்டத்துக்கு தான் நான் பேசுவேன், எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுவேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் பேசுவேன். அதைத்தான் அவனும் பண்ணுறான். உனக்கு பிடிச்ச கேமை நீ ஆடுற, உனக்கு பிடிச்ச கேமை நீ பேசுகிறேன்னா அதே தான் அவனும் பண்ணுறான். மற்றவங்களாம் வந்து பார்வதி வந்து சமாதானப்படுத்தணுமா, இந்த புள்ள வந்து யாருக்கிட்டையும் நான் சமாதானப்படுத்த போகிறேன், எனக்கு நானாக தான் நிற்கேன், எனக்கு நானாக தான் பேசேன், என்னுடைய பிரச்சனையை நானாக தான் தீர்த்து வைக்கேன் அப்படின்னு வந்து பார்வதி பேசிட்டு இருக்குது. இது லாஜிக்கே புரியல. அதுவும் பார்வதியும் கமருதீனும் திவாகர் 3 பேர் சேர்ந்து பேசுகிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அதாவது அந்த நோபல் பரிசு வாங்கின ஒரு 3 பேர் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேனே, இரிட்டேட்டிங்க்கு ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினா அந்த 3 பேரில் வந்து யாருக்கு கொடுக்குறதுன்னு பயங்கரமான பிரச்சனை வரும். அந்தளவுக்கு இரிட்டேட். பார்வதி வந்து யாருக்கிட்டையும் ஒழுங்கு காட்டினது இல்லையா, பார்வதி வந்து யாரையும் காயப்படுத்தினது இல்லையா, பார்வதி யாரையும் இரிட்டேட் பண்ணது இல்லையா அப்படின்னு அந்த பிள்ளை பேசுதுங்க. எனக்கு லாஜிக்கே புரியல. இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே நான் இது வரைக்கும் பார்த்த 9 சீசனில் சில பேர் வந்து அக்மார்க்கு இரிட்டேட்டபிள் கேரக்டராக வந்து ஒரு பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே வருவாங்க. வனிதாக்கா மாதிரி, அதே மாதிரி வந்து இந்த மாயா மாதிரிலாம் வந்து கண்டென்ட் கொடுப்பாங்க. இந்த டென்ஷன் பண்ணுற கண்டென்ட்டு, அந்த ஒழுங்கு காட்டுற கண்டென்ட்லாம் வரும். ஆனால் பார்வதி அனைத்தும் கலவை. ஒழுங்கு காட்டலாம் அந்த பிள்ளைக்கு தெரியாது. இந்த பிள்ளை பேசினாலே ஒழுங்கு காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு இருப்பாங்க, நான் அதை செய்ய மாட்டேன். அது சொல்கிறது தான் இந்த புள்ளியோட ஸ்ட்ராட்டஜி. எல்லாரும் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதை நான் செய்ய மாட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. பார்வதி எப்படி எதிர்பார்க்குறான்னா, நம்ம வந்து சொல்கிறத அப்படியே கேட்டு நடக்கணும். யார்? திவாகர். இந்த ஜூஸ் டாஸ்க் வந்துச்சு இல்லை, அதில் கூட திவாகர் வந்து இவங்களுக்கு சுபிக்ஷாக்கு பாயிண்ட் கொடுத்தேன்னு சொன்னோடனே உட்காந்து வாழ்ந்து கத்திட்டு போச்சுல. ஏன்னா இவனை நான் இவ்வளோ தூரம் தயார்படுத்தி 2 வாரமாக கூட உட்காந்து தயார்படுத்துறது எதுக்குன்னா, நான் சொல்கிறத நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் உன்னை தயார்படுத்தினேன், நீ எப்போ ஓன் டெசிஷன் எடுப்ப அப்படின்னு திவாகர்கிட்ட போய் உட்காந்து அந்த பிள்ளை கத்திக்கிட்டு இருந்தது. அந்த ஆள் ஃபேவரட்டிசம் பண்ணுறான், அந்த ஆளுக்கு அந்த சுபிக்ஷா பண்ணது பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்னமோ பண்ணுறான்னு வச்சுங்க. அது அந்த ஆளோட கேமை நீ போக வேண்டியதானே. உன் கேமை எவனும் தலையீடு பண்ணக்கூடாது, நீ அடுத்தவங்க கேமை தலையீடே பண்ணக்கூடாதுல்ல. இங்கே நீ பேசுகிறபடி எதுனா கமருதீனுக்கும் பார்வதிக்கும் அவங்கள பற்றி குறைங்கிற ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது. 1000 குறைகள் இருக்கும், லட்சம் குறைகள் கூட சொல்லலாம். நடந்த இந்த 23 நாட்களில் 230 குறை சொல்லலாம். ஒரு நாளைக்கு 10 குறை சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்து வச்சுருக்காங்க எல்லாருமே. பார்வதி ஏதோ ஒன்று பண்ணி ஆட்டிடியூட் பண்ணி நான் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடணும், ப்ரொமோக்குள்ளே வந்துடணுங்கிறதுல தெளிவாக இருக்குதே தவிர, மற்றபடி பேரெல்லாம் எப்படி வெளியே டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி தெரில. அந்த வினோத் பையன் தான் நடுவில் மாட்டிக்கிட்டு எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ணி தன்னை அந்த குரூப்லேருந்து காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுறான். நான் வந்து தப்பாக பேசலேன்னு இவங்ககிட்ட போய் பேசுறது வேஸ்ட், என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுருணும். சண்டைக்கு வந்தால் சண்டையை வச்சு நம்ம கண்டென்ட் ஆக்கிக்கணும். அப்படி தான் போயிட்டுருக்கணும். அதை தான் வினோத் பண்ணணும். ஆனால் அந்த பையன் வந்து பலவனை பார்த்துக்காக உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். அதுவே வந்து அந்த பையனுக்கு வந்து மன உளைச்சலுக்குள்ளாயிடும். ஏற்கனவே வந்து நொந்து நூலாகிட்டான். இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறான்னு தெரில. கண்டிப்பாக சொல்கிறேன், குறுக்க பூந்து கொஞ்சம் சென்சிபிளாக பேசிட்டு இருந்தேன் அந்த பையனையும் போய் தள்ளி விட்டாங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் திவாகரையும் கமருதீன் தான் முட்டி பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கிட்டே ஒரு ப்ரொமோவில் வேறு வந்துருச்சு. கமருதீனை பற்றி உளறி வச்சுருக்குது பார்வதி. அப்போது பார்வதிக்கு தன்னை தவிர வேறு யாருமே இங்கே உருப்படக்கூடாது அப்படிங்கிற தெளிவான மைண்ட் செட் இருக்குது. ஸோ இந்த ஹேண்ட் எடுத்தோம்னா, அதாவது இந்த நெகட்டிவ் ஹேண்ட் சைடில் எடுத்துட்டோம்னா, அதாவது யார் பண்ணாலும் எதை பண்ணாலும் ஆப்போசிட்டாக எடுக்கிற ஸ்டாண்ட் எடுத்தால் நம்ம சர்வே பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே ஓவர் டாக்ஸிக்காக போச்சுன்னா மக்களே வெளியே தள்ளிடுவாங்க அப்படிங்கிறது பார்வதிக்கு என்றைக்கு புரியுமோ அப்படின்னு தெரியல. கண்டென்ட்டுக்காக கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க, ஆனால் இரிட்டேட் ஆகிட்டாங்கன்னா வெளியே தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுறதை நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.